ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். உங்களோட பேச வந்திருக்கேன். இன்னைக்கு என்ன பேச வந்திருக்கேன்னா, பாட்டி இறந்து என்னையோட 19 நாள் ஆயிடுச்சு. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேலைக்கு போயிட்டு வந்தால் போயிட்டு சமையல் பண்ணி எடுத்துகிட்டு போய் பாட்டி கொடுத்துட்டு பார்த்துட்டு வருவேன். எங்கேயும் இல்லை, பாட்டி மேலே தான் இருக்காங்க, கீழே நான் இருக்கி வீட்டில் இருக்கோம். இருந்தாலும் பாட்டி போயிட்டு சும்மா எதுனா ஃபோட்டோ எடுப்பேன். அவங்க பேசுகிறதெல்லாம் காமெடியாக பேசுவேன். ஜாலியாக இருக்கும் எனக்கு எங்கள் பாட்டியோட பேசும்போது. எதனா ஒன்று சொல்லுவேன். எங்கள் பாட்டிக்கிட்ட கம்மல் தொட்டு கேட்பேன், இது யாருக்கு அப்படி கேட்பேன். செயின் யாருக்குன்னு கேட்பேன். எங்கள் பாட்டி ஒன்று காமெடியாக பேசுவாங்க. அதனால அது ஒரு ஜாலியாக இருக்கும். வேலையிலேருந்து வந்த உடனே எங்கள் பாட்டிக்கிட்ட போய் அதெல்லாம் கேட்டு அதெல்லாம் பேசுறதுக்கு. சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போவேன். எடுத்துகிட்டு போயிட்டு எங்கள் பாட்டி சாப்பிடுமா, அம்மா தான் கூப்பிடுவேன் எங்கள் பாட்டியை. நான் பாட்டியும் கூப்பிட மாட்டேன். ஆமாம், நான் கல்யாணம் பண்ணி போன இடத்துல கூட எங்கள் ஓரத்தை எல்லாம் சொல்லுவாங்க, என்ன பாட்டியே போயிட்டு நீ அம்மா அம்மான்னு கூப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு. நான் பிறந்து வளர்ந்து எல்லாமே எங்கள் பாட்டி தான். எங்கள் பாட்டி விட்டு நான் போகவே மாட்டேன். அதனால என்னென்னா எங்கள் பாட்டின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ ஒரு எங்கள் பாட்டி மேலே எங்கள் தாத்தா மேலே எனக்கு ஒரு விருப்பம். அப்புறம் அப்படியே என்ன ஆச்சுன்னா, பாட்டி இறந்த ஒரு இதுலேயே வீடியோவும் போட முடியல. எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனால் லாங் வீடியோ ஒரு நாள் பாட்டி இந்த கருமாதிக்கு போகும்போது ஒரே ஒரு வீடியோ போட்டேன். எங்கள் பெரியம்மாலாம் வந்திருந்தாங்க, யார் இவங்க எல்லாம் சொல்லி அவங்கவுங்கள ஒரு வீடியோ போட்டேன், அவ்வளோதாங்க. இப்போ லாங் வீடியோ போட்டால் தான் யூடியூப்க்கு வியூ வருதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால தான் சரி லாங் வீடியோ போடலாம் அப்படின்ட்டு போட்டேன். இன்னைக்கு என்னன்னா உங்கள்கிட்ட நான் ஒன்று சொல்லிக்கலான்னு வந்திருக்கேன். தயவு செய்து நீங்கள் யூடியூப் சேனல் தெரியாமல் யூடியூப் சேனலுக்குள்ளே வராதிங்க. நீங்கள் மானிட்டேஷன் வாங்காமல் எல்லோரும் பணம் சம்பாதிக்கிறாங்களே, நம்மளும் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மானிட்டேஷன் வரலன்னு உங்களுக்கு அது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ பேர் சொல்கிறாங்க, வீடியோவில் நான் பார்த்துருக்கேன். நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு 2 வருஷம் வீடியோ போட்டேன், 3 வருஷம் வீடியோ போட்டேன், நான் மானிட்டேஷன் வாங்கவே இல்லை, எனக்கு மானிட்டேஷன் கிடைக்கல, நான் மறுபடியும் எல்லா வீடியோவும் டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால அதுக்கு முன்னெல்லாம் இவ்வளோ தெளிவாக யாரும் சொல்லலை. ஆனால் இப்போ தான் ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க. அதனால் தெரியாமல் உள்ளே வராதீங்க. நீங்கள் நான் விளையாட்டு போல தான் நான் ஒரு வீடியோ போட்டேன். அப்போ வியூலாம் நிறைய வந்துச்சு, சப்ஸ்கிரைபர்லாம் நிறைய அது பாட்டு வந்துகிட்டே இருந்துச்சு. நான் விஜயகாந்த் அண்ணாவுடைய ஃபோட்டோ வச்சு அவருடைய சாங்கை வச்சு தான் நிறைய நான் வீடியோ போட்டேன். அதில் என்னென்னா நிறைய சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க, வியூ வந்துச்சு, லைக் வந்துச்சு, எல்லாம் வந்துச்சுங்க. நான் சும்மா மனசு கஷ்டமாக இருக்கும் போதெல்லாம் அந்த வீடியோ போட்டு அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். வேலை முடிச்சுட்டு அடுத்த வீடியோ போகும்போதெல்லாம் ஒரு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பேன். அந்த நேரத்தில் அதை வச்சு நோண்டிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அப்போல்லாம் நல்ல ஒரு வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு இதில் ஏதோ ஒரு இதுக்காக போட்டுட்டு இருந்தேன். காசு சம்பாதிக்கணும் அந்த மாதிரிலாம் நான் யோசிக்கல. போட்டுட்டு இருக்கும்போது ஏன் நமக்கு இவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு நம்மளும் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி தான் அதிகமாக வீடியோ போட்டு 650 வீடியோ போட்டுட்டு எல்லாமே இந்த ஃபில் பண்ணணும்ல, 400 வாட்ச் வேறு 1000 சப்ஸ்கிரைபர் அந்த மாதிரி இதெல்லாம் 10 மில்லியன் ஷார்ட்ஸுக்கு அதெல்லாம் நான் ஃபில் பண்ணிட்டேன். எல்லாமே நம்மகிட்ட இருக்கே, நம்ம ஏன் இது மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு அதை பற்றி தெரியல. அதனால என்ன பண்ணேன், கனித்தமிழச்சின்னு ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டுருக்காங்க ஒரு சிஸ்டர், அவங்கக்கிட்ட போயிட்டு நான் ஜாயின் பண்ணி மந்த்லி ரொம்ப காசுலாம் இல்லை, 200 ரூபா தான். ஜாயின் பண்ணி நான் எல்லா டவுட்டும் அவங்கக்கிட்ட கிளியர் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க, என்னுடைய வீடியோவெல்லாம் ஷேர் பண்ணவங்களுக்கு அவங்க பார்த்துட்டு சொன்னாங்க, சிஸ்டர் நான் சொல்கிற தப்பாக எடுத்துக்காதீங்க, இந்த மாதிரி உங்கள் வீடியோவுக்கு மானிட்டேஷன் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி,
நீங்கள் மனசு தேத்திக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், பரவாயில்ல சிஸ்டர், நீங்கள் அப்ளை பண்ணுங்க, எனக்கு என்னென்னலாம் சொல்லணுமோ சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ப்ரூஃப்லாம் எல்லாம் கேட்டாங்க. அவங்க சொல்ல எல்லாத்தையும் நான் அப்ளை பண்ணேன். எல்லாமே மானிட்டேஷன் வரைக்கும் போயாச்சு. எல்லாம் ஃபில் பண்ணி அனுப்பியாச்சு. ரிட்டன் என்ன வந்துச்சுன்னா மானிட்டேஷன் எனக்கு ஆகலை, ரீஅப்ளை தான் வந்துச்சு. அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன சொன்னாங்க, நான் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு அனுப்பிவிட்டு அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைக்காது, நீங்கள் மறுபடியும் வந்துட்டு வீடியோ டெலீட் பண்ணிவிட்டு ஓனாக வீடியோ போடணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா சிஸ்டர், சரி ஓகே பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், நான் பார்த்துக்கிறேன், இதனால் நான் மனசுலாம் நான் கஷ்டப்பட்டுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொன்ன உடனே அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க என்ன, சிஸ்டர் நீங்கள் இவ்வளோ ஒரு இதாக பேசுகிறீங்க, மனசு கஷ்டப்பட மாட்டேன், நான் ஓனாக வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்கிறீங்களே, இவ்வளோ தைரியமாக சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டர் ஆச்சரியப்பட்டாங்க. அதனால் 650 வீடியோ டெலீட் பண்ணிவிட்டு நான் ஓனாக இப்போ வீடியோ போட்டுட்ருக்கேன். அது வந்து ஃபஸ்ட்டுலாம் போனேன், வியூ சப்ஸ்கிரைபர் அடுத்தது எல்லாம் வந்துட்டு இப்போ போக மாட்டேங்குது ஓனாக வீடியோ போட்டு. அதனால நான் உங்கள்கிட்ட மட்டும் ஒன்று சொல்லிக்கிறேன், நீங்கள் வீடியோ போட்டு இருந்தாலும் அந்த நான் 650 வீடியோ போட்டேன்ல, அதை ஒன்றா ஒரு வீடியோ டெலீட் பண்ணுறேன்னா அதுக்கான ஒரு வீடியோ நான் போட்டிருக்கணும். அந்த மாதிரி நீங்களும் என்ன மாதிரி தப்பு பண்ணியிருந்தா ஃபுல் வீடியோவும் ஒரே நாளில் டெலீட் பண்ணாதீங்க. ஒரு வீடியோ ஓனாக போட்டுங்க, மறுபடியும் அந்த ஒரு வீடியோ டெலீட் பண்ணுங்க, மானிட்டேஷன் ஆகாத வீடியோவை அந்த மாதிரி பண்ணி கொண்டு வாங்க. அப்போ தான் சீக்கிரமாக நீங்கள் மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணால் நீங்கள் யூடியூப்பில் பணம் சம்பாதிக்க முடியும். என்ன மாதிரி தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. இன்னும் நான் என்னெல்லாம் பண்ணேன்னு சொல்லிவிட்டு அடுத்த வீடியோவில் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஓகே, பாய்.